கிறித்துவ சமய தொண்டு என்ற தலைப்பில் ராபர்டி நொபிலி பற்றி செய்தி. இவர் இத்தாலி நாட்டினர். சமய போதகராய் கிபி 1606 தமிழ்நாடக வந்தார். 1606 ராபர்டி நொபிலி இத்தாலியிலேருந்து தமிழகத்துக்கு வந்தார். இவர் தமிழை பிழையற கற்றார். ஞான உபதேச காண்டம், மந்திர மாலை, ஆத்ம நிர்ணயம், தூசண திக்காரம், சத்திய வேத லட்சணம், சகுன திவாரணம், பரம சூட்சும அபிப்பிராயம், பரம சூட்சும அபிப்பிராயம், கடவுள் நிர்ணயம், புனர்ஜென்ம ஆட்சேபம், நித்திய சீவன் சல்லாபம், தத்துவ கண்ணாடி, இயேசுநாதர் சரித்திரம் முதலிய பல நூல்களை தமிழ் உரைநடையில் எழுதினார். தமிழ் போர்ச்சுகீசிய அகராதி ஒன்றையும் வெளியிட்டார். அப்படின்றது ராபர்டி நொபிலி பற்றி செய்தி. இவருக்கு தத்துவராயர் அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. உங்களுக்கு வீரமாமுனிவர். இவரும் இத்தாலி நாட்டினர். கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி என்பது இவருடைய இயற்பெயர். இவர் கிபி 1700 தமிழகம் வந்தார். தெலுங்கு, வடமொழி, தமிழ் ஆகிய மூன்றையும் கற்றுத் தேர்ந்தார். இந்துஸ்தானி, பாரசீக மொழிகளையும் கற்றார். 1740 வரையில் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப்பின் திவானாக இருந்தார். பின்பு இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மணப்பாடு என்னும் ஊரில் தங்கினார். 1746 அங்கு காலமானார். இவர் தமிழில் குறில் ஓ சரிங்களா, எகர ஒகரன்னு சொல்லுவாங்க இல்லையா, திருத்தத்தை உண்டாக்கினார். இயேசுநாதர் வரலாற்றை தியாம்பாவணி என்ற பெயரில் ஒரு காவியமாக பாடினார். அதற்கு உரை எழுதினார். திருக்காவலூர் கலம்பகம், அடைக்கல மாலை, கலிவெண்பா, அடைக்கல மாலைன்றது ஒரு நூல், கலிவெண்பா, அன்னை அழுங்கல் அந்தாதி, கித்தேரியம்மன் அம்மானை என்பன இவர் இயற்றிய செய்யுள் நூல்கள் சொல்கிறாங்க. வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம், பேதக மறுத்தல், ஞானம் உணர்த்தல், திருச்சபை கணிதம், வாமன் கதை, பரமார்த்த குரு கதை என்பவை இவர் இயற்றிய உரைநடை நூல்களாம். அடுத்து தொன்னூல் விளக்கம் 5 இலக்கணங்களையும் பற்றியது. இது தொன்னூல் விளக்கம் 5 இலக்கணங்களையும் பற்றியது. கொடுந்தமிழ் இலக்கணம் என்னும் 2ம் இவர் எழுதிய இலக்கண நூல்கள். இவர் சதுர அகராதி ஒன்றை வெளியிட்டார். இதுவே தமிழில் எழுதப்பட்ட முதல் அகராதி. மயிலை சீனிவாச வெங்கடசாமி கிறித்துவம் தமிழ் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. சதுர அகராதி, பெயர் அகராதி, பொருள் அகராதி, தொகை அகராதி, தொடை அகராதி என்ற 4 பிரிவுகளையுடையது. அதனால் சதுர அகராதி என்ற பெயர் வச்சான். இது கூட பாருங்கள், சதுர அகராதி என்ற பேர் எதனால் வந்தது அப்படின்றது கூட விளக்கம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. சதுர அகராதி, பெயர் அகராதின்றது ஒன்று, பொருள் அகராதி, தொகை அகராதி, தொடை அகராதி என்ற 4 பிரிவுகளை சொல்லப்படுதான். இதெல்லாம் வீரமாமுனிவரை பற்றி, மதுரையில் வாழ்ந்தவர். இவருக்கு வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் யாருன்னா மதுரை சுப்ரதீப கவிராயர், தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சீகன் பால்கு ஐயர். இவர் ஜெர்மனி நாட்டவர். கிபி 1706 தரங்கம்பாடிக்கு வந்தார். அங்கு கோயில்களை கட்டினார், பல பள்ளிகளை நிறுவினார், பலரை கிறித்துவராக்கினார். கிறித்துவ சமய நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தார். ஜெர்மனி நாட்டிலிருந்து முதல்ல அச்சுப்பொறியை தரங்கம்பாடிக்கு வரவழைத்தார். அதனில் தம் நூல்களை அச்சிட்டார். இவர் தமிழ் லத்தீன் இலக்கணத்தையும் தமிழ் லத்தீன் அகராதியின் சில பகுதிகளையும் அச்சிட்டார். இதுவும் மயிலை சீனி வெங்கடசாமி கிறித்துவம் தமிழ் நூல்லேருந்து எடுக்கப்பட்டது. அடுத்தது எல்லிஸ் துரை பாருங்கள். அதாவது இந்த சீகன் பால்கு ஐயர்னாலே பொதுவாக தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவியவர் அப்படின்றத நீங்கள் ஞாபகத்துக்கு வந்துடணும். ஓகே. அடுத்தது எல்லிஸ் துரை. இவர் ஆங்கிலேயர். 1796 சென்னையில் அரசாங்க அலுவலில் அமர்ந்தார். இவர் தமிழ், வடமொழி 2லும் வல்லவர். சென்னை கல்வி சங்கத்தின் சார்பில் 8 சுவடிகளை தேடிச் சேர்த்தார். திருக்குறளில் முதல் 13 அதிகாரங்களுக்கு ஆங்கிலத்தில் உரை எழுதி வெளிப்படுத்தினார். புலவர் முத்துச்சாமி பிள்ளையை கொண்டு வீரமாமுனிவர் வரலாற்றை ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதுவித்தார். வீரமாமுனிவர் இயற்றிய நூல்களை தேடி சேர்த்தார்.
அப்படின்னு சொல்லிட்டு எல்லீஸ் துரையை பற்றி சொல்லப்படுது. எல்லீஸ் துரையினால திருக்குறளில் வந்து முதல் 13வது அதிகாரத்துக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆங்கிலத்தில் உரை எழுதினார். அடுத்தது ரேனியஸ் ஐயர் அப்படின்னு ஒருத்துக்கிறாரு. இவர் ஜெர்மனிய நாட்டவர். 1814 தமிழகம் வந்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள டோனாவூரை அமைத்தவர் இவரே. அதை சுற்றி 12 கிராமங்களையும் அமைத்தார். புத்தகம் எழுதும் சங்கம் ஒன்றை அமைத்தார். அதன் வாயிலாக பல நூல்களையும் வெளியீட்டு செய்தார். இவர் வேத உதாரண திரட்டு முதலிய பல தமிழ் உரைநடை நூல்களை எழுதியுள்ளார். ரேனியஸ் ஐயர் அப்படி பற்றி. போப் ஐயர், ஜியு போப்புன்னு சொல்லி அவர் தான். இவர் ஆங்கிலேயர். திருநெல்வேலி, தஞ்சை, நீலகிரி மாவட்டங்களில் சமய போதகராய் இருந்தார். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தமிழகத்தில் தொண்டு செய்தார். இவர் திருவாசகம், திருக்குறள், நாலடியார் என்னும் 3 நூல்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். தமிழ் இலக்கணத்தை 3 பாகங்களாக எழுதினார். புறநானூறு, புறப்பொருள், வெண்பாமாலை இவற்றில் உள்ள சில பாடல்களை ஆங்கிலத்தில் பாக்களாக மொழிபெயர்த்தார். சமய தொடர்பான பல கட்டுரைகளை தமிழ் உரை நடையில் எழுதினார். சரிங்களா, நம்ம இதை படிச்சிருப்போம். திருக்குறள், நாலடியார், திருவாசகம் இல்லையா, மணிமேகலை, புறப்பொருள், வெண்பாமாலை, புறநானூறு இதெல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம. இவருக்கு இந்த ஜியு போப்புக்கு வந்து தமிழ் கற்பித்தவர் யார் அப்படின்னு சொன்னாக்க ராமானுஜர் தான் வந்து அவருக்கு தமிழ் கற்பிக்கிறார். அடுத்தது கால்டுவேல் ஐயர். இவர் அயர்லாந்து நாட்டினர். கிபி 1838 சென்னைக்கு வந்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் இடையான்குடியில் தங்கி சமய தொண்டு செய்தார். இவர் பல ஆண்டுகள் ஆராய்ந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் அரிய ஆராய்ச்சி நூலை ஆங்கிலத்தில் எழுதி வெளியிட்டார். திருநெல்வேலி வரலாறு என்ற நூலையும் ஆங்கிலத்தில் எழுதினார். ஞாபகம் வச்சுக்கோங்க, திருநெல்வேலி வரலாறு என்ற நூலையும் ஆங்கிலத்தில் எழுதினார். நற்கருணை தியான மாலை, தாமரை தடாகம் என்ற தமிழ் உரைநடை நூல்களை எழுதினார். ஞானஸ்தானம், நற்கருணை என்ற பொருள்கள் பற்றி 2 நீண்ட கட்டுரைகள் எழுதினார். இதெல்லாம் வந்து கால்டுவேலை பற்றி சொல்லப்படுது. அதே போல் அகராதி ஆசிரியர்கள் கூட இருக்காங்க. அகராதி ஆசிரியர்கள்னு சொல்லி பார்த்தா தமிழில் வந்த முதல் அகராதி வீரமாமுனிவர் இயற்றிய சதுர அகராதி என்பது. பெப்ரிசியஸ் என்ற செர்மன் பாதிரியார் 1779 விரிவான அகராதி ஒன்றை வெளியிட்டார். ராட்லர் என்பவர் 37,000 சொற்களை தொகுத்தார். அவருக்கு பின் டெய்லர் என்பவர் ராட்லர் முயற்சியை தொடர்ந்து 1400 பாக்கள் கொண்ட பெரிய அகராதியை வெளிப்படுத்தினார். பெர்சிவல் முதலிய அமெரிக்க அறிஞர் திரட்டிய பேரகராதியை வின்ஸ்லோ என்ற அறிஞர் வெளியிட்டார். அதில் 67,000 சொற்கள் அடங்கியுள்ளன. காலப்போக்கில் தமிழில் வழங்கி வரும் சொற்களையும் சேர்த்து போப் ஐயர் வின்ஸ்லோவின் அகராதியை விரிவாக்கி வெளியிட விரும்பினார். அவர் இறந்துவிடவே அம்முயற்சியை சாண்ட்லர் என்ற ஆங்கில அறிஞர் மேற்கொண்டார். சென்னை அரசாங்க ஆதரவில் அகராதியை வெளியிட தொடங்கினார். ஒரு பகுதி வேலை முடிந்த பிறகு அகராதியை வெளியிடும் பொறுப்பையும் உரிமையையும் சென்னை பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொண்டது. 25 ஆண்டுகள் உழைப்பிற்கு பிறகு தமிழ் பேரகராதி 7 பிரிவுகளுடன் வெளிவந்தது. இதுக்கு யார் துணை நடத்தினா சென்னை பல்கலைக்கழகம். இதில் 100,000 சொற்கள் காணப்படுகின்றன. டாக்டர் ராபி சேதிப்பிள்ளை கிறித்துவ தமிழ் தொண்டு அப்படின்ற நூலில் எடுக்கப்படுதான். தமிழ் உரைநடை நூல்கள். தமிழில் முழு உரைநடை நூல்களை முதலில் எழுதி வெளியிட்டவர் மேனாட்டு பாதிரிமாரே. அவர் கிபி 1579 கிறித்துவ வேத உபதேசம் என்ற நூல் வெளியிடப்பட்டது. எப்படின்னா 1579. 1579 கிறித்துவ வணக்கம் என்னும் நூல் அச்சிடப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டில் ராபர்ட் டி நொபிலி, ஜான் டி பிரிட்டோ என்ற பாதிரிமார்கள் சில உரைநடை நூல்களை எழுதினார். 19ஆம் நூற்றாண்டில் அச்சுப்பொறிகள் தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு உரைநடை நூல்கள் தமிழில் பெருகின. நாடெங்கும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. இருமா ஒரு 1579 கிறிஸ்துவ உபதேசம் அப்படின்ற ஒரு நூல் வந்து வெளியிடுறாங்கம்மா. அதுக்கு அடுத்தது ஆமாம் 1579 1579 தமிழ் புரியலையா? சரி, ஓகே.
நீங்கள் கேளுங்க, புரியலனா. புரியுதுங்க. 1579 கிறிஸ்துவ வணக்கம் என்னும் நூலும் அச்சிடப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டில் ராபர்ட் டி நொபிலி, ஜான் டி பிரிட்டோ என்ற பாதிரிமார்கள் சில உரைநடை நூல்களை எழுதினார். 19ஆம் நூற்றாண்டில் அச்சுப்பொறிகள் தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகே உரைநடை நூல்கள் தமிழில் பெருகின. நாடெங்கும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. எனவே பல வகை பாடநூல்கள் தேவைப்பட்டன. சென்னை கல்விச் சங்கம், சென்னை பாடப்புத்தகம் சங்கம் என்ற சங்கங்கள் உலக சரித்திரம், இந்திய சரித்திரம், விஞ்ஞான பாடநூல்கள் முதலியவற்றை வெளிப்படுத்தின. இவற்றுள் பல நூல்களை எழுதி வெளியிட்டவர் கிறிஸ்துவ அறிஞராவார். இப்போ உரைநடையினுடைய தந்தைனாக்க வீரமாமுனிவர்னு சொல்லி சொன்னாங்கள்ல உரையாடலில், இவர் தான் ஃபஸ்ட்டு வீரமாமுனிவர் தான் அந்த உரைநடைக்கு வந்து வைத்திருக்கிறார். சரிங்களா? செய்தித்தாள்கள் பாருங்கள். தமிழகத்தில் கிறிஸ்தவரே தமிழ் செய்தித்தாள்களை முதலில் வெளியிட்டனர். அவர்கள் வெளியிட்டவர்களுள் தமிழ் பத்திரிகை சவிசேஷ பிரபல விளக்கம், சாலசூது சுவிசேஷ பிரபல விளக்கம் 1831, அதாவது அவர் வெளியிடப்பட்டவற்றுள் தமிழ் பத்திரிகை 1831, சுவிசேஷ பிரபல விளக்கம் 1840, நற்போதம் 1840, பாலதீபிகை 1840, சிறு பிள்ளையின் நேச தோழன் 1849, தினவர்த்தமானி 1856, மிஷன் பாடசாலை பத்திரிகை 1858, அருணோதயம் 1863, சுவேச தூதிகை 1863, சத்திய வேத கொடி 1882, தீர்க்க தரிசன சுப்ர தீபிகை 1889, கிறிஸ்தவன் 1890 என்பன குறிப்பிடத்தக்கவை. இது வந்து செய்தித்தாள். இன்னொரு முறை வேணால் கூட வாசித்தர்றோம் செய்தித்தாளில். அதாவது தமிழ் பத்திரிகை 1831, சுவேச பிரபல விளக்கம் 1840, நற்போதம் அப்படின்ற ஒரு பத்திரிகை 1840, பாலதீபிகை 1840, சிறு பிள்ளையின் நேச தோழன் 1849, தினவர்த்தமானி 1856, மிஷன் பாடசாலை பத்திரிகை 1858, அருணோதயம் 1863, சுவேச தூதிகை 1863, சத்திய வேத கொடி 1882, தீர்க்க தரிசன சுப்பிர தீபிகை 1889, கிறிஸ்துவன் 1890 என்பன குறிப்பிடத்தக்கவை. கிறிஸ்துவமும் தமிழும் பக்கம் 62 to 66 அந்த நூல்லேருந்து சேகரிக்கப்பட்ட செய்தி. அது ஆங்கில சொற்கள்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. அதாவது ஆங்கில ஆட்சியால் ஆங்கில சொற்கள் பல தமிழ் வழக்கில் நிலை பெற்றுள்ளன. அதில் கவர்னர், கோர்ட்டு, காப்பி, ஆபீஸ், சம்மன், சர்ச், ஷர்ட்டு, கோட்டு, மோட்டார், சோப்பு, ரோடு இதெல்லாம் ஆங்கில சொற்கள். பழமொழிகள். கிறிஸ்துவம் நாட்டில் பரவ நேர்ந்த காரணத்தால் ஐரோப்பியரை பற்றியும் கிறிஸ்துவம் பற்றியும் சில பழமொழிகள் வந்து தமிழில் வழங்கி வருவன அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள். உடுத்து கெட்டான் வெள்ளைக்காரன், உண்டு கெட்டான் சோனகன், புதைத்து கெட்டான் தமிழன். இதெல்லாம் ஆங்கில பழமொழிகளாமா. உன் சமர்த்தியிலே குண்டு பாயாது, அது ஒரு பழமொழி. ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழையுமா, இது ஒரு ஆங்கில பழமொழி. எத்தனை தரம் சொன்னாலும் பரங்கி வெற்றிலை தென்னான், இது ஒரு பழமொழி. ஒரு குண்டிலே கோட்டை பிடிக்கலாமா, இது ஒரு பழமொழி. ஒரு சுருட்டு 10 நாள் குடிப்பான், இது ஒரு பழமொழி. குண்டு பட்டு சாகாதவன் வண்டு கடித்து செத்தானாம், இது ஒரு பழமொழி. குண்டும் இல்லாமல் மருந்தும் இல்லாமல் குருவி சுடலாமா, இது ஒரு பழமொழி. தண்ட சோற்றுக்கார குண்டு போட்டால் வாடா, அப்படின்னு ஒரு பழமொழி. தாடி பற்றி கொண்டு எரிச்சே சுருட்டுக்கு நெருப்பு கேட்கிறான், தீக்கத்தரசி பீங்கான் திருடி துப்பாக்கி வயிற்றிலே பிறங்கி பிறந்ததாலே, இப்படிலாம் வந்து பழமொழிகள் வந்து இருக்கிறாங்க. ஓகே. கிறிஸ்துவம் தமிழோன்றது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. தமிழ் கிறிஸ்தவர்கள் சில பேர் இருக்காங்க. தமிழ் கிறிஸ்தவர்கள் கிருஷ்ணப்பிள்ளை, கிருஷ்ணப்பிள்ளை தான் திருநெல்வேலி தமிழர் ஜான் பன்யன் ஆங்கிலத்தில் எழுதிய மோட்சப்பிராயணம் என்னும் ஆங்கில நூலை ரட்சணிய யாத்திரிகம் என்ற தமிழ் காவியமாக்கி பாடினார். வேதநாயக சாஸ்திரியார் இவர் திருநெல்வேலி
தமிழர். தஞ்சையில் பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து கொண்டு பராபரன் மாலை, ஞானகும்மி, ஆதி ஆனந்தம் என்னும் பாடல் நூல்களை இயற்றியுள்ளார். பெத்லகேம் குறவஞ்சி என்னும் நாடகம் இவருடைய சிறப்பு பெற்ற நூல். சர்க்குணம் உபின் பிரட் ஐயர். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாசரேத் ஊரில் பிறந்தவர். பல மொழிகளை கற்றவர். ஜான் பன்யன் எழுதிய ஓலிவார் என்னும் ஆங்கில நூற்பொருளை திருப்போராடல் என்னும் பெயரில் மொழிபெயர்த்தார். தாவீது அரசன் அம்மானை, உதிர மகத்துவம், ரத்தினாவளி நாடக கதை முதலியான எழுதினாங்க. டைம் ஆகிப்போச்சு. தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர், இது ஒன்று முடிச்சிடறோம். இவர் சிறந்த மருத்துவர், இசை அறிவு மிகுந்தவர். கருணாமிர்த சாகரம் என்ற அரிய இசை நூலை எழுதினார். அவ்வளோதான், கிறித்துவம் தமிழும் முடிஞ்சுதுமா. நன்றிம்மா.